தனியாக போய் அவர் நிறைய ஸ்டன்ஸ் பண்ணியிருக்காரு, நிறைய இது அவருக்கு அடிபட்டிருக்கு, எல்லாமே ஆயிருக்கு டூப் இல்லாமல் பண்ணும்போது. பட் இது வந்து அந்த மாதிரி ரிஸ்கியாக பண்ணுறதுன்னு நினைக்கல. பட் அது ஆக்சிடெண்ட்டில் வந்து முடிஞ்சது வந்து அவருக்கு ரொம்ப, ஸோ என்னை வச்சுட்டு போய் அப்படி போய் விண்ணது ஏதாச்சும் ஆயிருந்தா ஓகே, என்ன ஓகே. ஆயிருக்கும், ரொம்ப ரிஸ்கியாக போய் முடிஞ்சதுனால ஏதாச்சும் ஆயிருந்தா ஹவ் வில் ஹி ஆன்சர் மை ஃபேமிலி, அந்த மாதிரிலாம் அவர் யோசிக்க ஓ! ஆரம்பிச்சிட்டாரு. நான் அப்புறம் சொன்னேன், சார் இல்லை சி நத்திங் has happened, we are safe by God's grace. ஒரு ஆக்சிடெண்ட்டாக நடந்துருச்சு. நான் இது எல்லாமே எதிர்பார்த்துட்டு தான் சினிமாக்குள்ளே வந்திருக்கேன். என்ன வேணாலும் ஆகும்னு நமக்கு தெரியும். ஒரு டே இன் டே அவுட் இவ்வளோ கஷ்டங்கள் இருக்குது, இவ்வளோ ரிஸ்க்ஸ் இருக்குதுன்னு தெரிஞ்சு தான் நம்ம உள்ளே வந்திருக்கோம். ஸோ இது தெரியாமல் வரல சார், அதனால் நெவர் ஃபீல் தட் வே அப்படின்னு சொல்லி நான் சார் இது பண்ணிட்டு தான். அண்ட் வி இமிடியட்லி வெண்ட் ஃபார் ஷூட். 20 days 20 minutes பிரேக் எடுத்தோம். அதுவும் வந்து டீம் ரொம்ப எங்களை ஃபோர்ஸ் பண்ணனால. பட் நாங்கள் அடுத்த ஷாட்டுக்கு ரெடி ஆகிட்டோம், இமிடியட்லாக ஷூட் 20 பண்ணிட்டோம். மினிட்ஸ். 20 மினிட்ஸில். ஓகே. ஆமாம் ஆமாம். ஏன்னா பேசிக்லி என்னென்னா அந்த மொத்த யூனிட்டுமே வந்து பேனிக் ஆகிட்டாங்க அந்த ஆக்சிடென்ட் பார்த்துட்டு. ஸோ அகெயின் அந்த அந்த நாங்கள் அந்த இடத்துல பிரேக் விட்டுருந்தோன்னா ஒரு ஒரு அப்செட்டான இதிலே தான் எல்லோரும் போயிருப்பாங்க, என்ன இப்படி ஆயிடுச்சு அப்படின்ற ஒரு தாட் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ நாங்கள் இமீடியட்டாக ஷூட் பண்ணது என்ன ஆயிடுச்சுன்னா, திரும்ப எல்லாருக்குமே ஒரு மோட்டிவேஷன் மாதிரி ஆயிடுச்சு. ஸோ எவ்ரிபடி வாஸ் எக்ஸைட்டட், திரும்ப ஷூட் அப்படியே அதே பாசிட்டிவ் எனர்ஜியில் போக ஆரம்பிச்சிது.